ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று. நேற்றைய தினத்தில் இந்த வசனத்தை தான் நாம் தியானித்தோம். பிரதானமாக ஒரு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, காயப்பட்டார். 2வதாக நொறுக்கப்பட்டார். 3வதாக தண்டிக்கப்பட்டார். அவர் காயப்பட்டது, நொறுக்கப்பட்டது, தண்டிக்கப்பட்டது. இதற்கெல்லாம் யார் காரணம்? எது காரணம்? நாம், நம்முடைய பாவங்கள். இதுதான் காரணம். வேற காரணம் என்று நாம் எதையும் சொல்ல முடியாது. வேற காரணம் என்று எதுவும் இல்லை. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று. காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நேற்றைய தினத்திலும் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு என்ற அந்த ஒரு வார்த்தையை நாம் எடுத்து தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். எது மீறுதலாக வேதம் சொல்லுகிறது? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். நாம் நியாயப்பிரமாணத்தை மீறிவிட்டோம். தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளை, வேத வசனங்களை, வார்த்தைகளை மீறிவிட்டோம். சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒவ்வொரு நல்வார்த்தைகளையும் நாம் கவனத்தில் கொள்ளாமல் ஏனோ தானோ வென்று இருந்து விட்டோம். சிலுவையிலிருந்து வந்த வார்த்தைகளை நாம் நிர்விசாரமாக எண்ணினோம், புறக்கணித்து தள்ளினோம். நியாயப்பிரமாணத்தை நாம் மீறிவிட்டோம். ஆகையினாலே அதற்கு தண்டனையாக அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். நாம் மீறுதலுக்கு உட்பட்டோம், ஆனால் அவர் தண்டிக்கப்பட்டார். இன்னொரு மீறுதல், நிபந்தனையை மீறிவிட்டோம். இதை தொடாதே, இதை ருசி பாராதே, மற்ற எங்கும் நீ போகலாம், தோட்டத்தில் எங்கும் நீ போகலாம், முழு சுதந்திரம் இருக்கிறது.
எந்த மரத்தையும் தொடலாம், எந்த விருட்சத்தின் கனியையும் நீ எடுக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த விருட்சத்தின் கனியை நீ தொடாதே, ருசி பாராதே என்று சொன்னார். மீறிவிட்டார்கள். தேவன் கொடுத்த அந்த நிபந்தனையை இருவரும் மீறிவிட்டார்கள். ஆகையினாலே நிபந்தனையை மீறினதின் நிமித்தம் ஏற்பட்ட காயங்கள், அதுவும் அவருடைய சரீரத்திலே அந்த காயங்கள் ஏற்பட்டது. இதற்கு ஒரு பரிகாரமாக நம்முடைய காயங்கள், அவருடைய காயங்கள், நமக்கும் சில காயங்கள் இருக்கிறது, அவருடைய சரீரத்திலும் சில காயங்கள் இருக்கிறது. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். வழியிலே கல்லர் கையில் அகப்பட்டான். வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள், குற்றுயிராக விட்டு போனார்கள், காயப்பட்டான். நமக்கு சில காயங்கள் இருக்கிறது. அந்த காயங்களை எல்லாம் ஆற்றுகிறவர் அவர். ஆகையினால் தான் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். நமக்கென்று சில காயங்கள் இருக்கிறது. அதையும் கல்வாரியின் இரத்தம் மாத்திரம்தான் ஆற்ற முடியும். நம் நிமித்தம் அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட காயங்கள், அதற்கும் நாம் தான் பொறுப்பு. ஆண்டவர் இந்த மீறுதல்களை எல்லாம் மன்னிக்கிறார். அதைதான் சங்கீதங்களின் புஸ்தகம் நேற்றைய தினத்தில் 31ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆகையினாலே நம்முடைய மீறுதல்களை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நாம் அதை மறைக்க முடியாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஆதாமை போல இல்லை இல்லை அவள்தான் கொடுத்தாள், நான் புசித்தேன், என்னுடைய தவறு கிடையாது, நான் சர்பத்தினிடத்தில் பேசவில்லை, அவள்தான் பேசினாள், அவள்தான் சாப்பிட்டாள், முதலாவதாக அவள் கொடுத்தால் நான் எடுத்துக்கொண்டேன், சாக்கு போக்கு சொல்ல முடியாது. மீறுதல் மீறுதல் தான், அவ்வளவுதான். நாம் மற்றவர்களை கை காட்டிவிட்டு அமைதியாக இருக்க முடியாது, தப்பித்து கொள்ள முடியாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நாம் மீறிவிட்டோம். ஒரு இடத்தில் மாத்திரமல்லாமல் பல இடங்களிலே நியாயப்பிரமாணத்தை மீறி விடுகிறோம், தேவனுடைய வார்த்தைகளை மீறி விடுகிறோம். ஒரு இடத்தில் மாத்திரமல்ல, பல இடங்களிலே தேவனுடைய நிபந்தனைகளை மீறி விடுகிறோம். அந்த மீறுதலுக்கு ஒரு கிருபையாக ஆண்டவர் ஒரு மன்னிப்பை சிலுவையிலே சம்பாதித்து வைத்து இன்றைக்கும் அந்த மன்னிப்பு கிரியை செய்யும்படிக்கு நமக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அந்த மீறுதலின் நிமித்தம் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சிலுவைக்கு முன்பாக நாம் அப்படியே சரணடைந்து விடுகிறோமே, கர்த்தர் அப்பொழுது நம்மை மன்னிக்கிறார். இந்த நாளிலும் இந்த வசனத்தினுடைய அடுத்த சென்டென்ஸ், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பிரியமானவர்கள், இந்த நாளிலும் செய்தியின் தலைப்பு இதுதான், அக்கிரமங்கள். நேற்றைய தினம் மீறுதல்கள், இன்றைய தினம் அக்கிரமங்கள். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். காயப்படுவது என்பது வேறு, ஆனால் அதை காட்டிலும் மிக ஆழமான ஒரு வார்த்தை நொறுக்கப்படுவது. உடைக்கப்படுவது என்கிற அந்த வார்த்தையை காட்டிலும் மிக ஆழமான ஒரு வார்த்தை நொறுக்கப்படுவது. காயப்பட்டாலும் பரவாயில்லை, ஒரு பொருளை உடைத்தாலும் அது 2 துண்டுகளாக போகும், அவ்வளவுதான். ஆனால் நொறுக்கினால் அது பல துண்டுகளாக, ஒன்றும் இல்லாமல் அப்படியே நாம் அப்படி கசக்கி பிழிந்து நொறுக்கி இதை ஒன்றுமில்லாமல் போட்டு விடுகிறோமே. இந்த இடத்திலே காயப்பட்டு என்ற அந்த வார்த்தையையும் மீறி, மிக ஆழமாக உடைக்கப்பட்டார் என்ற வார்த்தையையும் மீறி நொறுக்கப்பட்டார் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் அவரை நொறுக்கி இருக்கிறோம். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்டார். பொருள் உடைக்கப்படுவதை காட்டிலும் நொறுக்கப்படுவது என்பது மிக வேதனையான ஒரு காரியம். இங்கு ஆண்டவர் உடைக்கப்பட்டார் என்று சொல்லப்படவில்லை, நொறுக்கப்பட்டார். 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இந்த தாமே என்கிற தமிழ் வார்த்தை இருக்கிறது,
வாலண்டியராக ஆண்டவர் முன்பாக வந்து எந்த ஒரு ரெக்வெஸ்ட்டும் இல்லாமல், பெட்டிஷன் இல்லாமல் தாமாகவே முன்பாக வந்து அதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் தாமே. உபாகமம் 31:8 வாசிக்கிறோம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடாக எம்மா என்ற ஊருக்கு சீஷர்கள் பேசிக்கொண்டே போகிறார்கள். எருசலேமிலிருந்து 7 அல்லது 8 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு பேசிக்கொண்டே போகிறார்கள். அந்த நாளிலே எருசலேமிலே நடந்தவைகளை எல்லாம் சம்பாஷித்து கொண்டு பேசிக்கொண்டு போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு தாமே அவர்களுடனே கூட சேர்ந்து கொண்டார். இவர்கள் கூப்பிடவில்லை, தாமே அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டு என்ன பேசுகிறீர்கள் என்ற ஒரு கான்வர்சேஷன் அந்த இடத்துல ஆரம்பமாகிறது. தாமே, இயேசு தாமே சிலுவையை சுமந்து கொண்டு, எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு அவர் புறப்பட்டு போனார். இங்கும் அவர் தாமே அக்கிரமக்காரர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் தாமே அவர் சுமந்து கொண்டார். பிதாவானவருடைய ஒரு சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தாமே முன்பாக வந்து தம் பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை தாமே சுமந்து கொள்ளுகிறேன் என்று முன்வந்து அந்த அக்கிரமங்களை எல்லாம் தாமே சுமந்து கொள்ளுகிறார். அதற்கு அடுத்த வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். 12ஆம் வசனம், ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அவர் அக்கிரமம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே அக்கிரமம் இல்லை, கொடுமை இல்லை, பாவம் இல்லை. ஆனால் அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். எத்தனை பரிதாபம்! கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி என்று 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி நம்முடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டு அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார் என்று. எபிரேய வேத வல்லுநர்களின் கூற்றின்படி இந்த அக்கிரமம் என்கிற இந்த வார்த்தைக்கு சில அர்த்தங்கள் பிரதானமாக சொல்லப்படுகிறது. முதல் அர்த்தம், எல்லாம் கோணலானவைகளாய். அக்கிரமக்காரன், அக்கிரம செய்கை, அக்கிரமம் என்றால் முதலாவதாக எல்லாம் கோணலானவைகளாக, தாறுமாறானவைகளாக, எதுவும் சரி இல்லாதவைகளாக காணப்படுகிறது என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். சில விஷயங்கள் கோணலானவைகளாக, எதுவும் சரி இல்லாதவைகளாக, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை கோணலானவைகளாக, நம்முடைய ஜெப வாழ்க்கை கரடு முரடானவைகளாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவு சில நேரம் சரியில்லாதவைகளாக, கோணலானவைகளாக காணப்படுகிறது. இதையெல்லாம் செவ்வைப்படுத்திக் கொள்வதற்காக தான் இந்த சிலுவை தியான கூட்டங்கள். அக்கிரமம் என்று சொன்னால் எபிரேய வேத வல்லுநர்களுடைய கூற்றின்படி எல்லாம் கோணலானவைகள். இன்னொரு அர்த்தம், தேவன் வெறுக்கிற விஷயங்கள். அக்கிரமம் என்றால் என்ன? அக்கிரமம் செய்கிறவனுக்கு அது பிரியமாய் காணப்படலாம், ஆனால் தேவனுக்கு அது பிரியமில்லை. ஆண்டவர் அதை முற்றிலும் வெறுக்கிறாராம். தம்முடைய முகத்தை அவர் திருப்பிக் கொள்ளுகிறார். தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி, தம்முடைய ரட்சிப்பை நமக்கு சம்பாதித்து வைத்து, அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்து நம்மை தம்முடைய பிள்ளைகளாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக ஆண்டவர் தெரிந்து கொண்டு முத்திரை போட்டார். ஆயினும் சில சமயம் தேவன் வெறுக்கிற அந்த அக்கிரம விஷயங்களை நாம் ருசி பார்க்கும் பொழுது அது நமக்கு இன்பமாய் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவரோ அந்த அக்கிரமத்தை முற்றிலுமாக அவர் வெறுக்கிறாராம். அக்கிரமம் என்றால் அதை செய்கிறவனுக்கு அந்த நேரத்தில் அது பிரியமாக இருக்கலாம், ஆனால் தேவன் அதை வெறுக்கிறார். தேவன் வெறுக்கிற விஷயம் என்று எபிரேய வேத வல்லுநர்களின் கூற்று. ஆண்டவர் அதை வெறுக்கிறார். அக்கிரமம் என்றால் தேவன் விரும்பாத ஒரு காரியம். அக்கிரமம் என்றால் கோணலானவைகள். அக்கிரமம் என்றால் தேவன் வெறுக்கிறவைகள். அக்கிரமம் என்றால் தேவன் விரும்பாதவைகள். தேவன் விரும்பாதவைகள். இன்றைக்கு பிரியமானவர்கள், இந்த சிலுவை தியான கூட்டங்கள் எதற்காக?
தேவன் விரும்புகிறபடி நம்முடைய உள்ளான மனுஷனும் மனுஷியும் இருப்பாளாக. தேவன் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கை இருப்பதாக. தேவன் விரும்புகிறபடி நம்முடைய குடும்பம் இருப்பதாக. தேவன் விரும்புகிறபடி நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்ப்போமாக. தேவன் விரும்புகிறபடி நம்முடைய ஊழியம் காணப்படட்டும். அவர் பார்க்கும் பொழுது எந்த ஒரு அக்கிரமும் நம்முடைய இருதயத்திலோ நம்முடைய குடும்பத்திலோ நம்முடைய வீட்டிலோ காணப்படாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. அவர் விரும்புகிறபடி எந்த ஒரு அக்கிரமும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊழியம், நம்முடைய பிள்ளைகள், சந்ததி, இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறபடி காணப்படுவதாக. அக்கிரமம் என்ற தமிழிலே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தாலும் அதற்கு மறைமுகமாக எபிரேய பாஷையிலே இப்படிப்பட்ட அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த அக்கிரமம் எப்படி இது நமக்குள்ளாக வந்தது? அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. 6ஆம் வசனம், எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் ஒரு மனிதர் மேல் விழப்பண்ணினார். அந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. எல்லாருடைய அக்கிரமமும் ஒரு மனிதன் மேல் விழுகிறது, அவருடைய சொந்த குமாரன். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார் என்று. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஏன் பிரசங்கித்து கொண்டிருக்கிற நம் எல்லாருடைய அக்கிரமம் அவர் மேல் விழும்படிக்கு கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். காரணம் என்ன? நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் தன் வழியிலே போனோம். ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து தன் வழியிலே போனோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒபீடியன்ஸ் இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இல்லை. எப்படியோ தன் இஷ்டம் போல, நமக்கு பிடித்தாற் போல வாழ்ந்து நம்முடைய இஷ்டத்தின்படி போனபடியினால்தான் ஆண்டவர் பார்த்தார். அது நிமித்தம் ஏற்பட்ட இந்த அக்கிரமங்கள் அதையெல்லாம் அவர் மேல் விழ பண்ணினார். இளையகுமாரன் அதை தான் செய்தான். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த இளையகுமாரன் தன் இஷ்டப்படி தீர்மானம் எடுத்தான், தன் இஷ்டப்படி போக முடிவெடுத்தான். தகப்பன் வேண்டாம், தகப்பனுடைய உறவு வேண்டாம், சகோதரன் வேண்டாம், சகோதரனுடைய உறவு வேண்டாம், தகப்பனுடைய வீடு வேண்டாம். தன்னுடைய முடிவு, தன்னுடைய இஷ்டம், தான் கண்ட அந்த வழியிலே போகட்டும் என்று தானாகவே எடுத்த முடிவு. தன் வழியிலே போக வேண்டும் என்று தீர்மானித்தான். தகப்பன் எவ்வளவோ கேட்டிருப்பார், வரிந்து இருப்பார், சொல்லி இருப்பார், இல்லப்பா நீ பண்றது தப்பு, நீ போகக்கூடாது, நீ இருக்கணும், நான் இருக்கிறேன், அண்ணன் இருக்கிறான், நமக்கு எல்லா வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், வசதிகள் இருக்கிறது, ஏன் போகிறாய்? போகாதே. இல்லை, அதையும் மீறி, அந்த கெஞ்சுதலை மீறி அந்த இளையகுமாரன் தன்னுடைய இஷ்டத்தின்படி தன்னுடைய வழியிலே வழி தப்பி போக தீர்மானித்தான். தன் ஆஸ்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போய்விட்டான். பக்கத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, தூர தேசத்துக்கு போனான். அங்கு தன் சிநேகிதர்களோடு கூட சேர்ந்து எல்லாவற்றையும் செலவழித்தான். அவன் கையில் இருந்த எல்லாம் செலவான பிற்பாடாக அந்த தேசத்திலே பஞ்சம் வருகிறது. நான் நினைக்கிறேன் இது அவனுக்காக, அவன் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்ட பஞ்சம். அவன் கையிலே பணம் இருந்திருந்தால், அந்த சமயத்தில் பஞ்சம் வந்திருந்தால் அவன் கொஞ்சம் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இனி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பஞ்சம் வந்து விட்டது, நம்ம கையில் கொஞ்சம் தான் பணம் இருக்கிறது, இதை வச்சு கொஞ்சம் பிழைத்து கொள்ள வேண்டும் என்று கொஞ்சம் கால்குலேட் பண்ண ஆரம்பித்து இருப்பான். ஆனால் அவன் கையில் எல்லாம் செலவழிந்த பிற்பாடாக பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சத்திலே அவன் மனம் திரும்புகிறான். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்திலே போய் ஒட்டி கொள்ளுகிறான். பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஐயோ பரிதாபம், அது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுதுதான் அவன் யோசிக்கிறான், என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்களுக்கு நல்ல வஸ்திரம் இருக்கிறது, நல்ல ஆகாரம் இருக்கிறது, நானோ இங்கு பசியினால் சாகிறேனே. நான் ஒன்றை செய்யட்டும், என் தகப்பன் வீட்டுக்கு நான் மறுபடியும் போறேன்.
என் தகப்பன் வீட்டுக்கு நான் போய் தகப்பனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லட்டும், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். உம்முடைய மகன் என்று சொல்லக்கூடிய தகுதியை நான் இழந்து விட்டேன். உம்முடைய வேலைக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று நான் சொல்வேன் என்று அவன் எழுந்து புறப்பட்டான். நல்ல டெசிஷன். உண்மையாகவே அந்த இளைய குமாரனை நாம் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் அவன் எடுத்த தீர்மானம் நல்ல தீர்மானம். யூதாஸ் ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்தான். அந்த 30 வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு நான்று கொண்டு செத்தான். தவறான தீர்மானம். ஆனால் இந்த இளைய குமாரன் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தான். நான் என் தகப்பன் வீட்டுக்கு மறுபடியும் போகட்டும். நாம் நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக, ஞானத்தை தருவாராக, அந்த தெளிந்த புத்தியை தேவன் நமக்கு தருவாராக. அவன் திரும்பி தன் தகப்பன் வீட்டுக்கு வந்தான். தன் வழியிலே போனவன், தன் இஷ்டப்படி வழி தப்பி திரிந்து அலைந்தவன், எல்லாவற்றையும் செலவழித்தவன், இப்பொழுது அவன் திரும்பி வருகிறான். அவன் திரும்பி வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, இளையகுமாரன் தகப்பனை பார்ப்பதற்கு முன்பாக தகப்பன் இளையகுமாரனை பார்த்து விட்டார். இளையகுமாரன் மனதுருகவில்லை, தகப்பன் தான் மனதுருகினார். இளையகுமாரன் ஓடி வரவில்லை, தகப்பன் ஓடி வந்தார். இளையகுமாரன் அணைத்து கொண்டு முத்தம் செய்யவில்லை, தகப்பன் முதலாவதாக அணைத்து கொண்டு முத்தம் செய்தார். அவன் வரும்பொழுது அவனுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் டோட்டலாக அப்படியே மாறி போயிருக்கும். பஞ்சத்தில் அடிபட்டு உடல் மெலிந்து போய், நல்ல வஸ்திரம் இல்லாமல், நல்ல பாதரட்சைகள் எதுவும் இல்லாமல், முகமெல்லாம் அப்படியே ஒட்டி போய், கண்ணம் ஒட்டி போய், தலைமுடி சரியா வெட்டாமல், தாடி நிறையா வளர்ந்து, அவன் வரும்பொழுது அப்படியே அவனுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் டோட்டலாக மாறி, பஞ்சத்தில் அடிபட்டவன் அப்படின்னு சொல்லுவோமே, அது போல வந்திருப்பான். ஆனாலும் தகப்பனுடைய கண்கள் பார்த்து விட்டது. அவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், நீ திரும்பி வர வேண்டும். நீ எப்படி வந்தாலும் சரி, அவர் மீண்டும் உன்னை தன்னுடைய மகன், தன்னுடைய மகள் என்று ஏற்றுக்கொள்வார். வஸ்திரங்களை கொடுப்பார், பாதரட்சைகளை கொடுப்பார். காணாமற் போனான், மறுபடியும் இவன் திரும்பவுமாய் வந்துவிட்டான் என்று அவர் மகிமைப்படுவார், சந்தோஷப்படுவார். எப்பொழுது பரலோகம் சந்தோஷப்படுகிறதாம்? மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம், நல்ல ஒரு பிரசங்கத்தின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறதா? ஒரு வியாதி சுகமாகும் பொழுது, ஒரு பிசாசின் கட்டிலிருந்து விடுவிக்கப்படுகிற நேரத்தில், யாருக்கும் தெரியாத ஒரு மறைப்பொருள் ஒரு தீர்க்க தரிசனமாக வரும் பொழுது பரலோகம் சந்தோஷப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறதா? இல்லை. நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டது என்ன? ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகம் சந்தோஷப்படுகிறது. ஊழியத்தில் மிக பிரதான ஒரு ஊழியமாக இது காணப்படுவதாக. பாவிகள் மனம் திரும்புவார்களாக, அப்பொழுது பரலோகம் சந்தோஷப்படுகிறது. தேவ தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பிரச்சனைகள்? இயேசுவானவர் சிலுவையிலே நமக்கு ஐஸ்வர்யங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறாரே, செல்வங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறாரே. அவருடைய வெறுமையினாலே நாம் நிறைவுகளை காண்கிறோமே, அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுகிறோமே. இதெல்லாம் தானே வேதம் சொல்லுகிறது. சிலுவையிலே அவர் எனக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறாரே. ஆனாலும் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே வெறுமை, வறுமை, போராட்டம், பிரச்சனை, நெருக்கம்? காரணம், நம்முடைய இஷ்டத்தின்படி போனபடியினாலே. நாம் வழி தவறி போய்விட்டோம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம பாதையை விட்டு விட்டோம், பாதை தவறி போய்விட்டோம், நம்முடைய சுய தீர்மானத்தை எடுத்து விட்டோம். சொலொமோன் ஞானி சொல்லுகிறார், நீதிமொழிகள் 3:4-5, 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதே என்று. சுய புத்தியை நம்பாதே, சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடாதே. இந்த இளையகுமாரன் திரும்பி வந்தான். சகோதரனே, சகோதரியை, எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீ திரும்பி வா. நீ திரும்பி வரும் பொழுது நீ இழந்து போன அந்த ஸ்தானத்தை கர்த்தர் மீண்டும் தருகிறார். நீ திரும்பி வரும் பொழுது உன்னை மீண்டும் தம்முடைய மகன், மகள் என்ற முத்திரையை ஆண்டவர் உன்மேல் போடுகிறார். நீ திரும்பி வரும் பொழுது மீண்டும் தகப்பனுடைய ஆஸ்திகளுக்கு ஒரு சுதந்திரவாளியாக கர்த்தர் உன்னை மாற்றி விடுகிறார். நீ திரும்பி வா. எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி, நீ திரும்பி வரும் பொழுது, நான் என் இஷ்டத்தின்படி போய்விட்டேன், என்னுடைய வழியிலே நான் போய்விட்டேன், அக்கிரமம் செய்து விட்டேன்,
அதை உணர்ந்து திரும்பி சிலுவை அண்டை வரும் பொழுது, தகப்பன் வீட்டிற்கு வரும் பொழுது, ஆண்டவருடைய சம்பாதித்த அந்த செல்வங்கள், ஐஸ்வர்யங்கள், கிருபைகள், இரக்கங்கள் எல்லாம் மீண்டும் நமக்கு அங்கு கொடுக்கப்படுகிறது. ஏன் இழந்து போனோம்? நம்முடைய சுய முடிவுகள். ஏன் சிலுவையை விட்டு தூரமாய் போனோம்? நம்முடைய சுய தீர்மானங்கள். ஒரு பாடலை பாடலாமா? தூரம் தீரிந்த சீயோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்தினில் ஏந்தி, தூரம் தீரிந்த சீயோனே, ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நின்னை அத்தன் மனவாட்டியாக்கினது. ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நின்னை அத்தன் மனவாட்டியாக்கினது. தன்னானை துதிப்போமே திரு சபையாரே, கவி பாடி பாடி தன்னானை துதிப்போமே. தூரம் திரிந்த சீயோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்தினில் ஏந்தி, தூரம் திரிந்த சீயோனே. நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அந்த அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். காரணம், அவன் தன் இஷ்டப்படி போனான். அவன் தன் வழியில போயிட்டான். டிராஃபிக் சிக்னல் ரூல்ஸ் எடுத்துக்கோங்க. டிராஃபிக் சிக்னல் போஸ்ட் இருந்தும், சிசிடிவி கேமரா இருந்தும், சிலர் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல, ஒபே பண்ணுறது கிடையாது. இருந்தும் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா, இல்லை அப்படின்னா அவ்வளோதான். அவன் இஷ்டத்துக்கு போவான். அவன் இஷ்டத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒன் வேல கண்ணா பின்னான்னு போயிட்டு எவ்வளவு அப்படியே ஜாம் ஆகி நின்றுடுறோம், ஸ்ட்ரக் ஆகிடுறோம். முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் வர முடியாது. இந்த அக்கிரமம் நமக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகளை கொண்டு வருகிறது? நாம் செய்த நம்முடைய அக்கிரமங்கள் நமக்கு தான் பாதிப்பை கொண்டு வருகிறது. எப்படிப்பட்ட பாதிப்பு? அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அந்த பாதிப்புகள் 2 விஷயங்கள். அதற்கு அடுத்ததாக ஆண்டவர் அதற்கு ஒரு நல்ல ஒரு முடிவையும் ஒரு ஆலோசனையையும் கூட நமக்கு வைத்திருக்கிறார். நாம் செய்த நம்முடைய அக்கிரமங்கள் நமக்கு பாதிப்புகளை கொண்டு வருகிறது. அதிலே முதலாவதாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 59 2ஆம் வசனம். உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அதற்கு அடுத்ததாக 3வது வசனம், உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினாலும் கரைப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஓப்பனா, மிகுந்த ஒரு கடிந்து கொள்ளுதலோடு கூட ஆண்டவர் அப்படியே ஸ்கேன் பண்ணி சொல்லிடுறாரு, இதுதான் உன்னுடைய நிலை, இப்படிதான் இருக்கிறாய், இப்படிதான் இருக்கிறது என்று. அதற்கும் அடுத்த வசனம் 4ஆம் வசனம், இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். அதனுடைய முடிவு என்ன? அக்கிரமம். பெற்றுக்கொண்டது என்ன? அக்கிரமம். செய்தது தீமை, பெற்றுக்கொண்டது அக்கிரமம். செய்தது தவறு, பெற்றுக்கொண்டது அக்கிரமம். செய்தது பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். 3 வசனத்திலும் அக்கிரமம் 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 என்று தொடர்ந்து அடுத்தடுத்த வசனங்களில் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார் தம்முடைய ஜனத்துக்கு. இதுதான் உன்னுடைய நிலை, இப்படிதான் இருக்கிறது, மறைக்க முடியாது, இல்லை என்று சொல்ல முடியாது, ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். நமக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினையை உண்டாக்குகிற விஷயம் என்னவென்றால், நாம் செய்த அக்கிரமங்கள்.
நம்முடைய வழியின்படி போனோமே, நம்முடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டோமே, நம்முடைய சித்தத்தின்படி செய்தோமே, நமக்கு பிரியமானபடி நடந்து கொண்டோமே, எனக்கு எது பிடிக்கும் அதின்படி செய்தோமே. இந்த அக்கிரமத்தின் நிமித்தம் ஏற்படுகிற பாதிப்பு என்ன? பிரிவினை. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஆண்டவர் பார்த்து சொல்லி உணர்த்தி கிருபைகளை கொடுத்து நம்மோடு கூட பேசி யாரையாகிலும் ஊழியர்களை அனுப்பி நமக்கு உணர்த்தி பிரசங்கத்தின் மூலமாக நமக்கு வசனங்களை சொல்லி ஜெபத்தின் மூலமாக நம்மோடு கூட ஆண்டவர் பேசி அன்போடு கூட சொல்லி 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 இதையும் மீறி ஒரு மனிதனுடைய இருதயம் கடினப்பட்டு இதையெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, எனக்கு இது வேண்டாம், என் இஷ்டத்தின்படி தான் போவேன் என்று சொல்லும் பொழுது ஒரு பிரிவினை வந்து விடுகிறது. கிருபையை போக்கடிக்கிறவனுக்கு அந்த பிரிவினை வந்து விடுகிறது. மிகுதியான அக்கிரமம் செய்கிறவனுக்கு அந்த பிரிவினை வந்து விடுகிறது. நம்முடைய அக்கிரமங்களே பிரிவினையை உண்டாக்குகிறது. யாருக்கு? நமக்கும் தேவனுக்கும். அந்த ஒரு ஐக்கியம் இருந்தது ஏதேன் தோட்டத்திலே. பகலின் குளிர்ச்சியான வேலை எப்பொழுது வரும்? ஆதாமோடு கூட பேச வேண்டும், உலாவ வேண்டும், அவனோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும். பரலோக மகிமையை துறந்து அவர் இறங்கி வருகிறார். ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறார். ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறார். ஒரு மனுஷனுக்காக தேவாதி தேவன் இறங்கி வருகிறார் ஏதேன் தோட்டத்துக்கு. ஒரு மிஷனரி இப்படியாய் சொன்னார், இந்த உலகத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஒரு மனிதன் மாத்திரம் பாவத்தில் இருந்திருந்தால் கூட அந்த ஒரு மனிதனுக்காகவும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும்படிக்கு ஜீவனை கொடுக்கும்படிக்கு இந்த பூமிக்கு வருவார் என்று. ஏதேன் தோட்டத்தில் ஒரு பெரும் திரள் கூட்டத்துக்காக வந்தாரா? இல்லை. ஒரு மனிதனுக்காக. எப்பொழுதாகிலும் ஒரு முறை வந்தாரா? இல்லை. ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே அவனோடு கூட உலாவ வேண்டும், நேரத்தை செலவிட வேண்டும். தினம்தோறும் வந்தால் ஒரு ஐக்கியம் காணப்பட்டது. ஆனால் அக்கிரமம் ஒரு பிரிவினையை கொண்டு வந்து விட்டது. ஏதேன் தோட்டத்தை விட்டே கர்த்தர் அவனை வெளியே அனுப்பிவிட்டார். பிரியமானவர்களே, நம்முடைய அக்கிரமங்கள் நமக்கு என்ன பாதிப்பை கொண்டு வருகிறது தெரியுமா? தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு உடைக்கப்படுகிறது. தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவிலே ஒரு விரிசல், ஒரு பிரிவினை உண்டாகி விடுகிறது. பிசாசானவன் தனிமைப்படுத்தி கூட்டி கொண்டு போய் விடுகிறான். அதைதான் நேற்று தினத்திலே நான் சொன்னேன். தேவன் ஒரு மனிதனை தனிமைப்படுத்துவதற்கும் பிசாசு ஒரு மனிதனை தனிமைப்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேவன் ஒரு மனிதனை தனிமைப்படுத்தினால் அவன் முகம் பிரகாசிக்கும். மோசையை போல அவன் முகத்தில் எப்பொழுதும் ஒரு பிரகாசம் இருக்கும். பிசாசு ஒரு மனுஷனை தனிமைப்படுத்தினால் ஏவாளை போல தேவ மகிமையை இழந்து போய் விடுவார்கள். தேவன் ஒரு மனிதனை தனிமைப்படுத்தினால் மகிமை உண்டாகும். பிசாசு ஒரு மனுஷனை தனிமைப்படுத்தி கூட்டி கொண்டு போய்விட்டால் மகிமையை இழந்து போவார்கள். அந்த ஒரு பிரிவினையை நாமே தேடிக்கொள்ளுகிறோம். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக 1961 வருஷம் ஜெர்மனி தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. ஈஸ்ட் ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி. நடுவில் ஒரு பெரும் சுவர் எழுப்பப்பட்டது, பெர்லின் சுவர் என்று. அந்த பெர்லின் சுவர் எழுப்பப்பட்டதின் நிமித்தமாக பல குடும்பங்கள் பிரிக்கப்பட்டது, பல உறவுகள் பிரிக்கப்பட்டது. சுவரின் இந்த பக்கத்தில், கிழக்கு பக்கத்தில் ஒரு கூட்டம், மேற்கு பக்கத்தில் ஒரு கூட்டம். பலருடைய கதறுதல், வேண்டுதல்கள், இதையெல்லாம் நிராகரித்து கம்யூனிசம் கட்டின அந்த ஒரு சுவர், ஜிடிஆர் என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பின் நிமித்தமாக கட்டப்பட்ட அந்த ஒரு சுவர் 28 ஆண்டுகள் பல குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு பல உறவுகள் பிரிக்கப்பட்டு இருந்தது. ஒருவரோடு கூட ஒருவர் பேச முடியாது, பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபெசிலிட்டிஸ், ஃபியூச்சர்ஸ், டெக்னாலஜிஸ் எல்லாம் அப்போ கிடையாது. இன்னைக்கு சுவர் இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கிறோம், இன்னைக்கு சுவர் இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் காண்டாக்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட வசதிகள் இல்லை. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாது. பெற்றோர்கள், பிள்ளைகள் பிரிக்கப்படுகிறார்கள், சகோதரர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். எல்லாருடைய ஏக்கமும் இந்த 28 ஆண்டுகள் எப்பொழுது இந்த பிரிவினை உடைக்கப்படும், எப்பொழுது இந்த பிரிவினை உடைக்கப்படும். ஓராண்டு 2 ஆண்டு அல்ல,
28 ஆண்டுகள் கழித்து 1989 நவம்பர் மாதம் அந்த சுவர் உடைக்கப்படுகிறது. நமக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது. நம்முடைய அக்கிரமம். நாம் அவரோடு கூட பேச முடியாதபடிக்கு, நாம் அவரோடு கூட உறவாட முடியாதபடிக்கு, நடக்க முடியாதபடிக்கு, சஞ்சரிக்க முடியாதபடிக்கு ஒரு சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய அக்கிரமம். அந்த அக்கிரமம் என்கிற சுவரை ஒன்று நாம் புத்தி தெளிந்து, ஆண்டவரே நான் செய்தது தவறு என்ற இளைய குமாரனை போல திரும்பி வரும்பொழுது அது உடைக்கப்படும். மனம் திரும்பும் பொழுது கல்வாரியினுடைய இரத்தம் அதை உடைக்கும். அந்த சுவர் உடைக்கப்பட வேண்டும். அந்த பிரிவினை உண்டாகிறது. அந்த நாட்களிலே இந்த 2 பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் சில பேர்களுக்குள்ளாக கசப்பு, ஒருவர் மேல் ஒருவர் கோபம். ஒரு பகுதி மக்கள் கம்யூனிச தேசங்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தார்கள். இன்னொரு பகுதி மக்கள் நல்ல செழிப்பான ஐரோப்பா, அமெரிக்கா தேசங்களின் கட்டுப்பாட்டில் இருந்தார்கள், செழித்தார்கள். ஐரோப்பா தேசங்களின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த அந்த ஒரு ஜனங்களுக்குள்ளாக வேதங்கள் கடந்து போனது, வார்த்தைகள் கடந்து போனது, கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். கம்யூனிச கட்டுப்பாட்டுக்குள்ளாக அந்த எல்லைக்குள்ளாக சிக்கி கொண்டு அவர்கள் பஞ்சத்தினால் அடிபட்டார்கள். அவர்களுக்கு கோபம். அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, நாங்கள் எங்கள் பசினாலே சாகிறோம். அந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிறது, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. கோபம், வெறுப்பு. என்ன செய்வார்களா, அந்த எல்லையிலே ரொம்ப செக்யூர்டு ஃபோர்ஸ் பார்டர்ஸ், இந்த எல்லைகளிலே வந்து அடுத்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் மீது அழுகின முட்டை, அழுகின தக்காளி, அழுகி போன பொருட்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடுவார்களாம். மாறாக இந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள், வேதம் அவர்களுக்கு கிடைத்து கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தை அறிந்து கொண்டவர்கள், மாறாக என்ன செய்வார்கள், அவர்கள் நல்ல பழங்களையும் நல்ல காய் கனிகளையும் கூடை கூடையாக கொண்டு வந்து வைத்து, அங்கே ஒரு சின்ன போர்டு, அதில் ஒரு வாசகமும் எழுதி வைத்து விட்டு போவார்கள். என்ன வாசகம்? உங்களிடத்தில் இருந்ததை எங்களுக்கு கொடுத்தீர்கள், நாங்களோ எங்களிடத்தில் இருக்கிறதை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று. ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, உலகம் உங்களிடத்திலே தங்களிடத்திற்குள் என்ன இருக்கிறதோ அதை எடுத்து வீசுகிறது. கோபம், எரிச்சல், வைராகியம் இதெல்லாம் எடுத்து வீசுகிறது. ஆனால் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய சுபாவம், சிலுவையிலே அவர் சொன்ன அந்த ஒரு மன்னிப்பின் தன்மை, இதெல்லாம் உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்பட்டு உங்களுக்குள்ளாக இருப்பது அவர்களுக்குள்ளாக வரும்படிக்கு செய்யப்படுவதாக. அதற்கு இந்த சுவர் உடைக்கப்பட வேண்டும். நம்முடைய அக்கிரமம் நீங்க வேண்டும். இந்த அக்கிரமத்தின் நிமித்தம் பாதிக்கப்பட்டது நீங்களும் நானும் தான். உறவுகள் உடைக்கப்படுகிறது. இந்த உலக உறவுகளுக்காக தேவனுடைய உறவை இழந்து போனவர்களுடைய நிலை பரிதாபம். உலக உறவுக்காக தேவனுடைய உறவை இழந்து போனவர்களுடைய நிலை மிக மிக பரிதாபம். நமக்கு ஆண்டவர் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷ உறவை, தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அக்கிரமத்தின் நிமித்தம், சுய இஷ்ட பாதைகள் வழிகளின் நிமித்தமாக உலக உறவுகளுக்காக அதை நாம் இழந்து போயிருக்கிறோம். இலங்கை தேசத்தில் ரத்தினபுரி என்ற ஒரு இடம் இருக்கிறது. நிறைய ரத்தினங்கள் அங்கு கிடைக்கும். முன்பு ஒரு காலத்தில் அதிகமாக கிடைத்தது, இப்பொழுது மிக குறைவாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நான் அந்த பகுதிக்கு போயிருக்கிறேன். நிறைய ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் ஷாப் இருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் சொல்ல கேட்டேன். ஒரு மனிதர், அவர் சாதாரணமாக நடந்து போய் கொண்டிருக்கும் சமயம் அவருக்கு ஒரு விலையேற பெற்ற ஒரு பொருள் ஒன்று கிடைத்தது. மன்னுகிற அந்த பொருளை பார்த்தார், எடுத்து வைத்து கொண்டார். அக்கம் பக்கம் பார்த்தார், யாரும் கிடையாது. யாராகிலும் தவற விட்டார்களா நின்று பார்த்தார், யாரும் வரவில்லை. நேரங்கள் கடந்து ஓடின. சரி என்று எடுத்துக்கொண்டார். பண கஷ்டம், பல கடன் சூழ்நிலை, என்ன செய்வது என்று யோசித்தார். இதை விற்று கடனை அடைத்து விடலாம். தான் வேலை செய்கிற அந்த முதலாளியின் வீட்டுக்கு போனார். அதை காண்பித்தார். ஐயா, இதை வைத்து கொண்டு
எனக்கு கொஞ்சம் பண கஷ்டம் இருக்கிறது, கடன் பிரச்சனை இருக்கிறது, வீடு சரியில்லை, இதை வைத்துக்கொண்டு எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி விட்டால் எனக்கு போதும், எனக்கு இவ்வளோதான் கொஞ்சம் பணம், இதிலிருந்து நான் வெளியே வந்துட்டா போதும். அந்த முதலாளி பார்த்தார், இது எவ்வளோ விலையேறு பெற்றது, இதனுடைய வேல்யூ இவனுக்கு தெரியலையே. நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டான். சரி, உனக்கு எவ்வளோ பணம் தேவை? சில ஆயிரங்களை சொன்னான். அது பல லட்சங்கள் பெறும். இவன் சில ஆயிரங்களை சொன்னான். அந்த முதலாளி அதோடு கூட சேர்த்து கொஞ்சம் அதிகமாகவே பணத்தை கொடுத்தார். உன் கடன் தீரட்டும், உன் வீடெல்லாம் சரி பண்ணிக்கோ, பண கஷ்டம்லாம் போகட்டும், எக்ஸ்ட்ராவாக காசு தர. அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஐயோ நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். சந்தோஷம், போயிட்டான். ஆனால் அவனுக்கு தெரியல அதனுடைய வேல்யூ. சில அற்பமானவைகளுக்காக மேலான ஒன்றை நாம் இழந்து போய் விடுகிறோம். சில அற்ப உறவுகளுக்காக தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியத்தை இழந்து போய் விடுகிறோம். அது பரிதாபம். நமக்கு தான் அது பாதிப்பு. நாம் அப்படி செய்யக்கூடாது. ஒரு பாடலை பாடுவோம். சம்பூரண அழகுடன் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கீந்தேன். சம்பூரண அழகுடன் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கீந்தேன். பூரண அழகுள்ளவரை பூவிலெந்தன் வாழ்க்கையதில் எந்த நண்பரே சுவை, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாருமில்லை பூவில், இதுவரை கண்டதில்லை காண்பதுமில்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாருமில்லை பூவில், இதுவரை கண்டதில்லை காண்பதுமில்லை. பூரண அழகுள்ளவரை பூவிலெந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும். எந்த நண்பரே சுவை, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நம்முடைய அக்கிரமங்கள் கொண்டு வருகிற பாதிப்பு என்ன? நமக்கும் அவருக்கும் நடுவாக ஒரு பிரிவினையை உண்டாக்கி விடுகிறது. அந்த பிரிவினையை உடைக்கும்படிக்கு தான் சிலுவையில் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டு அதை உடைத்து போடுகிறது. மீண்டும் மகன் தகப்பன், மகள் தகப்பன் என்கிற உறவை அந்த இடத்துல அவர் ஏற்படுத்தி தருகிறார். நாம் செய்கிற அந்த அக்கிரமங்களின் நிமித்தம் நாம் சந்திக்கிற அடுத்த ஒரு பாதிப்பு என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 66 சங்கீதம் 8 வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 66 சங்கீதம் 8 வசனம். 66 18, 8 இல்லை 18, சாரி. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனா, ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குமானால் அதனுடைய பாதிப்பு என்ன? கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். அக்கிரமம், நாம் செய்கிற இந்த அக்கிரமம் என்ன பாதிப்பை கொண்டு வருகிறது? முதலாவதாக பிரிவினை. ரெண்டாவதாக என்ன பாதிப்பை நமக்கு கொண்டு வருகிறது? தேவன் நமக்கு செவி கொடார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த அக்கிரமத்தை பெறுகிறோமே, அதனாலே நமக்கு ஏதாகிலும் ஒரு நன்மை இருக்கிறதா? இல்லை. இந்த அக்கிரமத்தின் நிமித்தம் பாதிக்கப்படுவது அக்கிரமம் செய்கிற அந்த நபர் மாத்திரமே.
அந்த அக்கிரமம் செய்கிற அந்த நபர் பாதிக்கப்படுகிறார். அந்த பாதிப்பு ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கவே மாட்டாராம், செவி கொடுக்க மாட்டார். எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு விஷயம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குமானால் நான் கூப்பிட்டாலும் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். நான் கூப்பிட்டாலும் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்க மாட்டார். அப்போ ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்க வேண்டுமானால், என் ஜெபத்தை கேட்க வேண்டுமானால், முதலாவதாக என்னுடைய அக்கிரம சிந்தை நீங்க வேண்டும். நான் செய்த அக்கிரமங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார். 2 பேர் ஜெபிக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறார்கள். நல்லது, அவர்கள் வருகிற இடம் கர்த்தருடைய ஆலயம். 2 பேரும் ஒரு சரியான இடத்துக்கு தான் வருகிறார்கள். பரிசேயன், ஆயக்காரன். பரிசேயனுடைய ஜெபம் எப்படிப்பட்டது? நான் வாரத்தில் 4 தரம் உபவாசிக்கிறேன், தசம பாகத்தை சரியாக செலுத்துகிறேன், ஏழைகளுக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுக்கிறேன். இந்த ஆயக்காரனை போல நான் அல்ல. தன்னை தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் காண்பிக்கிற ஒரு ஜெபம். ஆண்டவருக்கு தெரியும் யார் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கிளியர் பிக்சர், ப்ளூ பிரிண்ட் அவர் வரும்பொழுதே தெரிஞ்சிடும். எக்ஸ்ரே கண்ணு அழகாக பார்த்துருவார். உன் இருதயத்தில் எப்படிப்பட்ட சிந்தை இருக்கிறது, எப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நீ ஜெபிக்கிறாய், இதெல்லாம் ஆண்டவர் அவர் அப்படியே கிளியராக பார்த்துருவார். இவன் ஜெபிக்கிறான், அவனுடைய ஜெபத்திலே அக்கிரம சிந்தை இருந்தது. ஜெபம் ஒரு பக்கம் வருகிறது, அந்த ஜெபத்திலே தேவையில்லாத அக்கிரம சிந்தை, கர்த்தர் வெறுக்கிற அக்கிரம சிந்தை இருக்கிறது. கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தாரா? இல்லை. தன்னை ஒரு நீதிமானாய் காண்பிக்கிற ஒரு ஜெபம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை வெறுக்கிறார். அப்படிப்பட்ட ஜெபங்களையும் ஆண்டவர் வெறுக்கிறார். ஆகையினால் தான் மிகுந்த கடிந்து கொள்ளுதலோடு கூட சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். என்னிடத்துல உனக்கு இடம் கிடையாது, பங்கு கிடையாது. என்னிடத்துல இருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணாதே, நீ வராதே, என்னை விட்டு அகன்று போ. ஏன்? அக்கிரம செய்கை, அக்கிரம சிந்தை. நிற்கிறது சரியான இடம்தான், ஆலயம், தவறு இல்லை. நீ அவரை நோக்கிதான் கூப்பிடுகிறாய். ஆனால் அந்த ஒரு அஸ்திபாரம் சரியில்லை, எண்ணம் சரியில்லை. உன்னை ஒரு நீதிமானாக காண்பித்துக் கொள்ளுகிற ஒரு சுயநல ஜெபம், மற்றவர்களை குற்றப்படுத்தி ஜெபிக்கிற ஜெபம். தன்னை ஒரு நீதிமானாக காண்பித்துக் கொண்டு ஜெபிக்கிற ஜெபம், மற்றவர்களை குற்றப்படுத்தி ஜெபிக்கிற ஜெபம். தேவன் ஒருபோதும் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார். மற்றவர்களை குற்றப்படுத்தி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கிடையாது. அதே சமயம் மற்றவர்களோடு கூட கம்பேர் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம், இவனை போல நான் இல்லை, மற்றவர்களோடு கூட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க, நீங்க வேற. ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை வேதத்தில் ஒரு மனிதரை பயன்படுத்தினது போல அடுத்த மனிதரை தேவன் பயன்படுத்தினது இல்லை. மோசேக்கு அடுத்ததாக தான் யோசுவா வந்தார். ஆனால் மோசேனுடைய அழைப்பும் ஊழியமும் வேறு, யோசுவாவுடைய அழைப்பும் ஊழியமும் வேறு. எலியாவுடைய சால்வையை தான் பிடித்து கொண்டார் எலிசா. 14 ஆண்டுகள் எங்கு போனாலும் பின்பாகவே போனார். ஆனால் எலியாவினுடைய அழைப்பும் ஊழியமும் அபிஷேகமும் வேறு, எலிசாவினுடைய அழைப்பும் ஊழியமும் அபிஷேகமும் வேறு. ஒருவரை பயன்படுத்தினது போல இன்னொருவரை பயன்படுத்தினது இல்லை. 4 சுவிசேஷங்களிலும் ஒரு இடத்தில் செய்த அற்புதத்தை போல இன்னொரு இடத்தில் ஆண்டவர் செய்தது இல்லை. ஆகையினாலே தன்னைத்தானே நீதிமானாக காண்பிக்கிற ஜெபம் அக்கிரம சிந்தை நிறைந்தது. மற்றவர்களை குற்றப்படுத்தி ஜெபிக்கிற ஜெபம் அக்கிரம சிந்தை நிறைந்தது. மற்றவர்களோடு கூட கம்பேர் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம் அக்கிரம சிந்தை நிறைந்தது. ஆனால் இந்த ஆயக்காரன் தன் கண்களையும் வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு ஒரு வார்த்தை சொன்னான், ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இவன் பரிசேயனை பார்க்கவில்லை, பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் எதையுமே பார்க்கல. அவனுடைய கண்கள் அவரை மாத்திரமே நோக்கி கொண்டிருந்தது. வானத்துக்கும் தன் கண்களை ஏறெடுக்க துணியவில்லை. அப்படிப்பட்ட பிரதான பாவியாக தன்னை தாழ்த்தி விட்டான். தன் மார்பிலை அடித்து கொண்டான், ஆண்டவரை, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். ஒன்றை கேட்டான், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும்.
ஆண்டவர் சொன்னார், அவனல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். அவன், இவன், இந்த தமிழ் வார்த்தை இருக்கிறது, நம்ம கிளியராக புரிஞ்சிக்க முடியும். அவன் அப்படின்னா தூரமாக இருக்கிறான், இவன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் யாருக்கு பக்கத்தில் இருக்கிறார்? இப்போது ஆயக்காரனுக்கு பக்கத்தில். ஆயக்காரனுக்கு பக்கத்தில் ஆண்டவர் வந்துவிட்டு, அவனல்ல, இவன், இவன் ஆலயத்துக்கு வந்தான், ஆனால் அவரோ இறங்கி வந்து இவனுக்கு பக்கத்தில் நின்று விட்டார். தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் அடித்து கொண்டானே, இவன் தான் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான், அவனோ வந்த வண்ணமாய் போனான். இந்த சிலுவை தியான கூட்டங்கள் எதற்காக? நாம் வந்த வண்ணமாய் போவதற்காக அல்ல, நீதிமான்களாய் மாற்றப்பட்டு திரும்பி போவதற்காக. அக்கிரம சிந்தை இருக்குமானால் கர்த்தர் ஒரு நாளும் நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய கூப்பிடுதலை ஏற்கவே மாட்டார். அந்த அக்கிரம சிந்தை நீங்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஊர் ஒன்றில் கருப்பு என மனிதன் ஒருவன் ஒரு வேலையை நிமித்தம் போயிருந்தான். ஞாயிற்றுக்கிழமை வந்தது. அவனுக்கு ஒரு எண்ணம், ஆலயத்துக்கு போக வேண்டும். அந்த ஊரிலே விசாரித்தான், எங்கே ஆலயம் இருக்கிறது? அந்த ஊரார் சொன்னார்கள், இந்த ஊரில் ஒரே ஒரு ஆலயம்தான் இருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு வெள்ளைக்காரர்கள் மாத்திரம்தான் போவார்கள், அவர்கள் மாத்திரம்தான் உள்ளே இருப்பார்கள், மற்றவர்களை அவர்கள் சேர்க்க மாட்டார்கள், நீ போனாலும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் அவன் எண்ணினான், அது எப்படி? ஆலயத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, 40 டேஸும் ஃபாஸ்டின் இருக்கிறாங்களே, அப்படி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் ஆராதனைக்கு போனான். அவன் உள்ளே வரும்பொழுதே அந்த கேட் என்ட்ரன்ஸில் இருந்து அந்த சர்ச் செக்ஸ்டன் அவனை ஒரு மாதிரியாக ஒரு புழுவை பார்ப்பது போல பார்த்தான். யாரா இவன் புதுசாக உள்ளே வரான் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லையா, நம்ம கலருக்கும் இவன் கலருக்கும் வேறு வேறு வித்தியாசமாக இருக்கே, இவன் வரக்கூடாதே. அந்த ஒரு ஏளன பார்வையையும் தாண்டி உள்ளே போனான். பெஞ்செலாம் போட்டு இருந்தாங்க. ஃப்ரண்ட் பெஞ்சில் ஒரு சீட்டு காலியாக இருந்தது. சரி, அங்கே போய் உட்காரலாம். நடந்து போனால் எல்லாருடைய பார்வையும் அவன் மேலே திரும்பினது. ஏதோ ஒரு புழுவை பார்ப்பது போல பார்த்தார்கள். இவன் ஏன் உள்ளே வரான்? இவன் இங்கே வரக்கூடாதே. அந்த பார்வையும் தாண்டி அவன் அப்படியே தயங்கி தயங்கி உள்ளே போய் ஃப்ரண்ட் பெஞ்சில் அந்த சீட்டில் உட்காந்தான். பக்கத்தில் இருந்தவருக்கு கோவம் வந்துடுச்சு. கோட்டு சூட்டு போட்ட துரை எழுந்து காலால் எட்டி உதை விட்டார். தடுமாறி கீழே விழுந்துட்டான். பின்னாடி இருந்தவங்களாம் ஓடி வந்து அவனை அப்படியே தரன்ட்டு இழுத்துட்டு போய் வெளியே விட்டுட்டாங்க. வெளியே இருந்த சர்ச் செக்ஸ்டன் அதை அவனை அப்படியே இழுத்து கொண்டு போய் சர்ச் கேட்டுக்கு வெளியே விட்டுட்டான். கேட்டை சாத்திட்டான். உள்ளே இருந்தவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய ஆலயம், எங்களுடைய சர்ச், நீ உள்ளே வரக்கூடாது, உனக்கு இடம் கிடையாது அப்படின்ட்டு. உள்ளே போயிட்டாங்க. ஜெபிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப அவமானம் தாங்க முடியல. இப்படி ஒரு அவமானத்தை லைஃப்பில் சந்தித்ததே கிடையாது. அழுகையோடு கூட வானத்தை நோக்கி பார்த்தார். கேட்டார், ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு வந்தது தப்பா? நம்மலாம் யாராவது புதுசாக வந்தாங்க, ஐயோ வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருவோம். வரமாட்டேன்றாங்களே, அதுதானே பிரச்சனையாக இருக்குது. வாங்க வாங்க அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் எவ்வளோ மெசேஜ் போட்டாலும், எத்தனை ஃபோன் கால் பண்ணாலும் ஜனங்களை கூட்டி சேர்க்கறதுக்கு தலைகீழ நிற்க வேண்டியதாக இருக்குது. அங்கே வாலண்டியராக வரான், வந்தவங்கள வெளியே துரத்தி விட்டுடுறாங்க. நான் வந்தது தவறா? ஏன் இவர்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை? அப்போ ஆண்டவர் சொன்னார், அவங்க என்னையே சேர்த்துக்கலப்பா, நானே வெளியே தான் நிற்கிறேன், நானே உள்ளே போகணும்னு நினைக்கிறேன், என்னையே அவங்க சேர்த்துக்கல. உன்னை எப்படி சேர்த்துப்பாங்க? வெளியே நில்ல. ஆனால் உள்ள ஆராதனை போயிட்டுருக்கு, ஜெபம் போயிட்டுருக்கு. அக்கிரம சிந்தை ஆண்டவர் கேட்பாரா? இல்லை. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். அக்கிரம சிந்தை இருக்குமானால் என்னதான் தலைகீழ நின்னாலும், முட்டி மோதினாலும், நீங்கள் ஜெபிச்சாலும், மற்றவர்கள் ஜெபித்தாலும் ஆன்சர் வராது. ஏன்? அந்த அக்கிரம சிந்தை நீங்கணும்.
பிரச்சனை நம்மிடத்தில் தான் இருக்கிறது. நான் மற்றவர்களை குறை சொல்ல முடியாது. சர்ச் எனக்காக சரியா ஜெபிக்கலன்னு சொல்ல முடியாது. பாஸ்டர் எனக்காக சரியாக ஜெபிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. நான் 40 டேஸும் வரேன், ஒவ்வொரு வீக்கெண்ட் வரேன், ஒவ்வொரு முறையும் பர்மிஷன் போட்டுட்டு வரேன். நான் ஏன் என்னுடைய பிரச்சனை இன்னும் தீரலை? அவர்கள் எனக்காக சரியாக ஜெபிக்கவில்லை. மற்றவர்களை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பிரச்சனை நம்மிடத்தில் தான் இருக்கிறது. ஒரு வீட்டிற்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் புதிதாக குடி போனார்கள். அந்த மனைவி சொன்னார், எதிர் வீட்டை பாருங்க, பால்கனியில் துணியெல்லாம் காய வச்சிருக்கிறாங்க, ரொம்ப அழுக்கா இருக்கு. இப்படியா துவைப்பாங்க? அவங்களுக்கு துவைக்க கூட தெரியல. அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே அவளுடைய முதல் வேலை ஜெபிக்கிறதா இல்லை, எதிர் வீட்டு பால்கனியை பார்க்கறது. அதுவே ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு. டெய்லி எதிர் வீட்டு பால்கனியை பார்க்கிறாள். துணிகள் இருக்கிறது, ஆனால் அழுக்காக இருக்கிறது. கணவரை கூப்பிட்டு டெய்லி பாருங்க, நேற்றுக்கு தான் சரியாக துவைக்கலை, இன்னைக்கும் சரியாக துவைக்கலை, நாளைக்கும் இப்படி தான் இருப்பாங்க பாருங்க, நாளைக்கும் அப்படி தான் இருந்தது. ஒரு நாள் அவள் எழுந்தாள். எழுந்திருக்கும் பொழுதே ஒரே எண்ணம், எதிர் வீட்டு பால்கனியை பார்க்கணும், துணி எப்படி இருக்கு. பார்த்தா அன்னைக்கு அப்படியே துணிலாம் பளிச்சுன்னு இருக்கு. நம்ப முடியல. என்ன போட்டு துவைச்சாங்க? ஹஸ்பண்டை வேக வேகமாக கூப்பிட்டா, பாருங்க இன்னைக்கு தான் அவங்க ஒழுங்காக துணி துவைச்சிருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சொன்னார், இல்லை இன்னைக்கு தான் நான் நம்ம வீட்டு ஜன்னலை ஒழுங்காக தொடச்சி வச்சிருக்கிறேன். பிரச்சனை எங்க? எதிர் வீட்டு பால்கனி இல்லை, நம்ம வீட்டு ஜன்னல். அப்போதான் அவளுக்கு தெரிஞ்சிடும், ஐயோ ஜன்னலில் இருக்கக்கூடிய தூசு அழுக்கு அதை துடைக்காமல் எதிர் வீட்டு பால்கனியில் துணியை பார்த்தா அப்படி தான் இருக்கும். அதனாலே அவங்க சரியில்லை, அவங்க எனக்காக சரியாக ஜெபிக்கலை, இவங்க எனக்காக சரியாக ஜெபிக்கலை, நான் 40 டேஸ் வந்தது வேஸ்ட்டு, 40 நாட்கள் ஒவ்வொரு வீக்கெண்டும் நான் ட்ரை பண்ணது வேஸ்ட்டு. இல்லை, மற்றவர்களை குறை சொல்ல முடியாது. உன் சுய புத்தின் மேலே சாயாதே. அக்கிரம சிந்தை அதை கொண்டு வருகிற பாதிப்பு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. ஆனால் இதையெல்லாம் மீறி ஆண்டவர் ஒரு கிருபை கொடுக்கிறார். ஒரு சிறு வாசலை ஆண்டவர் திறக்கிறார். அது என்னவென்றால், வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 51ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி பாவமற என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும். பாவ அறிக்கை சங்கீதம் என்று 51ஆம் சங்கீதத்தை சொல்லுவார்கள். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதினிடத்தில், தாவீதே நீ செய்தது தவறு என்று உணர்த்தின பொழுது, தாவீது தான் செய்த தவறை உணர்ந்து மனம் திரும்பி எழுதின சங்கீதம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும். அரைகுறையாக அல்ல, கொஞ்சம் கழுவி கொஞ்சம் அப்படியே, முற்றிலும் கழுவி என் அக்கிரமம் நீங்கும் அளவுக்கு என்னை முற்றிலும் கழுவுவீராக. எது நம்மை கழுவி சுத்திகரிக்கும்? கல்வாரியின் இரத்தம். சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தம் ஒன்று மாத்திரம்தான் ஒரு மனுஷனுடைய அக்கிரமத்தை முற்றிலும் கழுவி அவனை சுத்திகரிக்கும், அவனை பரிசுத்தமாக்கும். வேறு எங்கு ஓடினாலும், என்ன கொடுத்தாலும், என்ன செய்தாலும் அந்த மனுஷனுடைய அக்கிரமம் நீங்கி கழுவி அவன் சுத்திகரிக்க கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரே இடம் கல்வாரி, ஒரே ஒரு காரியம், அவர் சிந்தின அந்த இரத்தம். அதே 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். ஈசோப்பு என்பது ஒரு நறுமணச் செடி, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கும். யூதர்கள் தங்களுடைய விசேஷமான நாட்களில் அந்த செடியை பயன்படுத்தி தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள். அந்த நாட்களிலே ஈசோப்பு. ஆனால் இந்த காலத்தில் கல்வாரியினுடைய இரத்தம். அப்பொழுது ஈசோப்பு சுத்திகரித்தது, ஆனால் இப்பொழுதோ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் நம் அக்கிரமங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அப்படி நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது,
இந்த அக்கிரமத்தின் நிமித்தம் நான் சந்தித்த இந்த பாதிப்புகளுக்கு எனக்கு முடிவே இல்லையா? இதற்கு ஒரு விடை கிடையாதா? இதிலிருந்து நான் வெளியே வர வேண்டும். இந்த பாதிப்புகளை நானே தெரிந்து கொண்டேன், நானே தேடி சம்பாதித்து கொண்டேன். தவறான பாதிப்புகள். யோசித்து பார்க்கல, இந்த அக்கிரமம் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை கொண்டு வரும் என்று, இந்த ஒரு அக்கிரம செயல் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. இதற்கு ஒரு விமோச்சனம் என்ன? அந்த அக்கிரமம் தேவனுக்கும் எனக்கும் ஒரு நடுவாக பிரிவினையை கொண்டு வந்து விட்டதே. நான் மீண்டும் அவரோடு கூட ஒப்புரவாக வேண்டும். அந்த அக்கிரமம் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வராமல் அதை தடுத்து கொண்டே இருக்கிறது. என் ஜெபத்திற்கு பதில் வர வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும். இதற்கு ஒரு முடிவு என்ன? ஒரு முடிவு இருக்கிறது. அவருடைய இரத்தம் உங்களை கழுவி, உங்கள் அக்கிரமம் நீங்க உங்களை கழுவி உங்களை சுத்திகரிக்கும். இது ஒன்றுதானே தவிர வேறு வழி கிடையாது. வேற எதுவும் இல்லை. எங்கும் போக முடியாது. என்ன செய்தாலும் நடக்காது. ஆண்டவர் மிக சுலபமாய் ஒரு வழியை சொல்லுகிறார். நீ இருக்கிற வண்ணமாக இளைய குமாரனை போல அப்படியே வா. கல்வாரிக்கு முன்பாக உன்னை அப்படியே தாழ விழுந்து, ஆண்டவரே என்று அந்த ஆயக்காரனைப் போல உன் மார்பிலை அடித்து கொண்டு கிருபையாய் இரும் என்று நீ கேள். அப்பொழுது உன் அக்கிரமம் நீங்கும். மீண்டும் உனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகும். நீ கூப்பிட்டால் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவார். நீ பேசும் பொழுதே கர்த்தர் கேட்பார். நீ கூப்பிடுவதற்கு முன்பாகவே கர்த்தர் பதில் கொடுப்பார். இதற்கெல்லாம் ஒரு காரியம், ஆண்டவரே என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவி அருளும். சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினாலே என் அக்கிரமம் நீங்குவதாக. இந்த அக்கிரமம் கோணலானவைகள், இந்த அக்கிரமம் தேவன் வெறுக்கத்தக்கிறவைகள், இந்த அக்கிரமம் தேவன் விரும்பப்படாதவைகள். இதையெல்லாமா நான் செய்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய தவறு எனக்கே தெரியாமல் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு விசை இரக்கம் செய்யும் ஆண்டவரே என்று நாம் கேட்க போகிறோம். எழுந்து நிற்க போகிறோம். இருந்த இடத்துல நாம் எழுந்து நின்று தாவீதை போல என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவி அருளும், என்னை சுத்திகரியும். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு செவி கொடார். அக்கிரமம் நமக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பிரிவினையை உண்டாக்கி விடுகிறது. அவன் தன் வழியிலே போனபடினாலே கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் அக்கிரமம் செய்யவில்லை. அவருடைய வாயில் கொடுமை இல்லை, பாவம் இல்லை, அக்கிரமம் இல்லை. ஆனால் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இன்றைக்கு நொறுக்கப்பட்டவராய் சிலுவையிலே ஏங்கி தொங்கிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்களை மூடுவோம். மிக முக்கியமான ஒரு தருணத்துக்குள் வந்திருக்கிறோம். ஆன்லைன் மூலமாக தூர இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களும், நீங்கள் இருக்கிற இடத்துல அவரை நோக்கி பாருங்கள். உண்மையாய் மனம் திரும்புங்கள். இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். தேவன் நம்முடைய அக்கிரமங்களை நீக்கி நம்மை மன்னிக்க கூடிய ஒரு தருணத்துக்குள்ளாக நாம் கால்களை வைத்திருக்கிறோம். இந்த தருணத்தை நிர்விசாரமாக எண்ண வேண்டாம். ஏனோ தானோ என்று நினைக்க வேண்டாம். சகோதரனே, சகோதரியே, உனக்கும் அவருக்கும் நடுவாக ஒரு பிரிவினை வந்து விட்டதா? இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய சிலுவையின் இரத்தத்தினாலே அந்த சுவரை உடைக்கிறார். அந்த ஐக்கியம் உடைக்கப்பட்டதே. நடுவிலே ஒரு சுவர் எழுப்பப்பட்டதே. அந்த சுவரின் மேல், உடைக்கப்பட்ட அந்த உறவின் மேல் மீண்டும் ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்பட்டு, நீ வா என் மகன், என் மகள் என்று மீண்டும் உன்னை சேர்த்து கொள்ளுகிறார். உடைக்கப்பட்ட உறவு புதுப்பிக்கப்படுகிறது. உனக்கும் உன்னை சிருஷ்டித்தவருக்கும் இருந்த அந்த உறவு உடைக்கப்பட்டு போயிருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நான் நிச்சயமாய், தீர்மானமாய் நான் சொல்ல முடியும்,
ஆண்டவர் உன்னோடு கூட இடைப்படுகிறார். உன்னோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கிருபை. ஹல்லேலூயா ஜீசஸ். உன்னை மீண்டும் அவர் தம் பக்கமாய் சேர்த்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. கிருபை. தகப்பனே நன்றி. கபலதரபஷ கிளி ஜீசஸ் ரிபிதலதரலதரமா கபதரபரபஷ. உனக்கு மீண்டும் நீ இழந்து போன அந்த ஸ்தானத்தை கர்த்தர் தருகிறார். நீ இழந்து போன அந்த ஸ்தானம், நீ இழந்து போன அந்த ஊழிய கிருபைகள், நீ இழந்து போன அந்த வேலை ஊழியம் ஆண்டவர் மீண்டும் தருகிறார். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு அதை கிருபை. ஹல்லேலூயா ஜீசஸ். நிச்சயமாகவே ஆண்டவர் இன்றைக்கு உன்னை நினைவு கூறுகிறார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, கர்த்தர் இன்றைக்கு மறுபடியும் உன்னை கட்டி எழுப்புகிறார். நீ கட்டப்படுகிறாய். இந்த ஜெப நேரத்திலே இடிக்கப்பட்டு போனவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். நீ உண்மையாய் மனம் திரும்பினபடியினாலே, என்னை நோக்கி கூப்பிட்டபடியினாலே, இதோ நான் உன்னை மறுபடியும் கட்டுகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். கிருபை. அக்கிரம சிந்தை கொண்டிருந்த காலங்கள் முடிவடைவதாக. எங்கள் ஜெபத்திற்கு பதில் வராதபடிக்கு நாங்களே தடையாக இருந்தோம் ராஜா. எங்களுடைய அக்கிரம சிந்தையே தடையாக இருந்ததே. அந்த காலங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கட்டும், நீங்கட்டும். ஆண்டவர் ஒரு விசை பாவியாகிய எங்கள் மேல் கிருபையாயிருப்பீராக. ஆண்டவரே, எங்கள் அக்கிரமம் நீங்க எங்களை கழுவி அருளும். நீர் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறீர், எங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறீர். இந்த நேரத்திலே எங்கள் சபையை சுத்திகரிக்கிறீர், எங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறீர். கல்வாரியினுடைய இரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரிக்கிறது. அக்கிரமம் நீங்குகிறது. அக்கிரம செய்கைகள் நீங்கட்டும். அவைகள் கடலின் ஆழத்திலே போடப்படுகிறபடியால் நன்றி 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 நன்றி. என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாருமில்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. சொல்லுவோமா? இந்த அனைத்தும் அர்ப்பணமே. ஆமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. இந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அர்ப்பணிப்போடு சொல்லுவோம். என் முழு தன்மைகள் ஆவல்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். பிரயோஜனமான ஊழியக்காரன். மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Thank you. God bless you.